புறத்து மாயாண்டி இடுகாடு போனவரா வெற்றி மகன் மாயாண்டி இறந்த பிணம் தின்னவரா நமச்சாபுரத்து மாயாண்டி மாயால தின்ன பிணா வயறு எல்லாம் உன்படிய கையால தின்ன பிணா ஏற்றி மகன் மாயாண்டி கடவையெல்லாம் உன்படிய தின்ன பிணா இருந்த பிணா அடங்காத துருவக்கார செஞ்சுடல மாயாண்டி வேட்டி மகன் பேராண்ட ராசந்தான ஊரு எல்லாம் உன் புகழ் உலகமெல்லாம் உன் பேரு மாயாண்டி கருவறுத்த வாயால சின்ன பிண வயறு எல்லாம் உள்வடிய கையால சின்ன பிண கருத்த பாண்டி செஞ்சுடல கடவையெல்லாம் உள்வடிய தின்ன பிணா மல்லிகப்பூ வாசகம்மா செஞ்சுடல மாயாண்டி சுவாமி உக்கரகண்ட மையானத்தில மாண்ட பிணத்தை கொள்ளை போட்ட ஐயா சுடல பிணச்செடியும் ஜபச்செடியுமாக மையானத்தில இருந்து இங்க நமச்சாபுரத்து சுடல அந்த கையிலைக்கு வருவாரா மதலை போலே பருவம் எடுப்பாரா அது மதலையா படுத்திருக்கா வாடையோடு அலங்கார தொட்டில புறத்து ஐயா அறியாத மகம் போல பயர் பதிச்ச புள்ள போல குரல் பாடுவார் சத்தி பார்க்க கண்டிமவன் சுடலைக்கு மகனத்தான் தூக்க வாரா தூக்க வந்த தொட்டில இங்க நமச்சாபுரத்து மாயாண்டி மாயானம் போயிருக்கான் பிணம் கலந்திருக்கான் இடுகாடு போயிருக்கான் இங்க நமச்சாபுரத்து செஞ்சுடல இறந்த பிணம் தின்னிருக்கான்
நமக்கு வேண்டாம். கையிலே இருந்தா நானா இவன் காட்டுக்கு அடங்க மாட்டான். உடல கைலாசம் இருக்க மாட்டான். நேரத்தில் என் அமைச்சரில் மகராசா மாயான் மாண்ட பிண வாடையோடு மலரையா படுத்திருக்க செத்த பிண வாடையோடு சொகுசாக படுத்திருக்க கண்டாள பார்வதியா கடவுளை கூப்பிடுதா ஈஸ்வரனே பகவான் இவனை பிள்ளைன்னு நினைச்சிருந்த பிள்ளைன்னு இவன் பெரியவனா இருக்கானே. மதிச்சிருந்த மாயக்காரை வந்தா மையானம் போன புள்ள மாணிக்க கையிலுக்கு மாயாண்டி ஆகாது. சில்லவனம் போனவன் செஞ்சுடலாகாது. இடுகாடு போனவன் இடுகாடு இந்த கைலாசமாகாத. பெண்ணுக்கு பிணச்சமாதியம் உண்டு. மாப்பிள இப்பேற்பட்ட மகன் ஐயா தொடல கைலாசம் வேண்டாம். இது சைவ கையிலுக்குள்ள அசுவத்தை கலக்கார் கலந்திருக்கான். இது அசுவம் கலந்தா கைலாசம் அழிவது நிச்சயம். அதனால பகவானே இந்த தொடலைய பூலோகம் அனுப்புங்க. உமாதேவி அன்று பிணச்சம கூடுதுன்னு சொன்னாள் அல்லவா, பிள்ளையை புகழாக அனுப்ப வேண்டும் என்று என் சத்தியும் சிவனும் கலந்து பேசவா. ஏ தொட்டில படுத்த பிள்ளை திடீரென்று எழுந்தறி பகவானுக்கு முன்னால் குழந்தையா இருந்த வேணும். நமச்சியாபுரத்து மாயான் ஏ கொடி போல வளர்ந்து நிற்கான். முன்னால் மகனாக இருந்தவன் வானத்துக்கும் பூமிக்கும் அதொருளி காட்டுதாரே. ஏ ஆதாளி பாடுதார உடல ஆதாளி பாடுதார. என் மகன மாயாண்டி இந்த ஜைவனல்ல கையிலக்குள்ள சமப்பால கலக்கலாம். என்னுடைய வாசலுக்கு இறந்த பிணா அவதடா. ஏ நமச்சியாபுரத்து மாயாண்டி எங்க கைலாசத்துக்கு நீ ஆசுமாகாதப்ப. நீ பூலகட்சிமைக்கு போனீங்கன்னா உன்னுடைய அட்டகாசம் அங்க நடத்தினியானா அங்குள்ள மக்கள் எல்லாம் உன்னை பயந்து வணங்குவாரப்ப. எங்க ஆண்டவனும் பலாசத்தையும் சொன்ன நேரத்தில் அப்பா ஐயா சுழலே அப்பாவுக்கு முன்னாலே சொல்லுதார். நான் பூலோகத்துக்கு போனுமானா எனக்கு பேரு வேணும் புகழ எந்த கப்பா பகவா நான் கையில விட்டு போனும் மானா உங்க கட்டி மகனுக்கு தான் ஒரு பேரு ஒண்ணு கொடுக்கணுமே. ஒரு பீட ஒண்ணு போடணுமே. யாருடைய மகனை என்று இந்த உலகத்துக்கு தெரியணுமே.
வார மணிவிளக்கில் பிறந்த வேற மண்ணால பீடம் போட்டு மாயாண்டி நிலைய வைத்து இருதலம் முண்டனுக்கு எதுக்க ஒரு பீடம் போட்டு நிலையம் போட்டு கொடுத்த போது கேக்கார மாயாண்டி ஐயனே அம்மையப்பா என்னை பேரும் புகழாக பூலோகம் போனோம்னா சொன்னா எனக்கு 8 நாள் நோம்பிருந்து கையில காப்பு கட்டணும் 8வது நாளையில காலு ஒண்ணு நட்டணும் காலு நட்டு வாசலில் ஆன கொட்டா பந்தல் போட்டு தீப்பிலைட்டி எரியணும் சீரியல் மினுங்கணும் மணிவிளக்கு மாயாண்டி சுடலுக்கு வில்லடிச்சு குளமடிச்சு விளையாட வைக்கணும் என் மாமாவை கூப்பிடுங்க என் மாமா ஆலிலையில் பள்ளி கொண்ட என் ஹரிராமன் ரகுராமன் பச்சமால் பாண்டரங்கன பண்டரிநாதர இந்த மரும ஓட்டு பார்க்கதற்கு மாமாவை அழைத்திடுங்கோ எங்க ஐயா சுடலை ஓட்டு நிலையம் வாங்குவதற்கு ஆமையோ இப்பேற்பட்ட ஒரு சொருவக்காரன இந்த வைய சீமைக்கு நான் போகணும்னு சொன்னா எனக்கு வில்லோடு முரசோடு ஓட்டு கொடை கொடுக்கணும் 8வது நாளையில நான் உங்க உள்ள மாயா உங்க மேல பயிரெடுத்து கோமரமாடணும் உங்க மேல பயிரெடுத்து நான் கோமரமாடணும் ஆடணுமப்பா இந்த கையிலே உள்ளவர்கள் எல்லாம் பார்க்கணும் கண்ணால பார்க்கணுமப்பா அதனால் 33 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் அழைத்து எங்க மகனுடைய செல்ல ஓட்டு கொடைய பார்ப்பதற்கு இது அலங்கார கொடையாக இருக்கணுமப்பா இங்கே வாங்கும் வீட்டு கொடைதான் நாம் பூலோகம் போனார் பூலோகத்து மக்களில் புள்ளியாக நிக்கணும் யாரு சொல்ல வேணும் என்று ஆண்டவ முன்னாலே வீட்டு கொடை காப்பாரா வீட்டு கொடை கேட்டபோது அலங்கார கைலாசத்தை பந்தல் அலங்காரம் பார்க்கறதுக்கல்ல சிங்காரமா அப்பேற்பட்ட அலங்கார பந்தல் தோரணங்கள் கட்டி ஏய கொட்டகையாம் பந்தல்கள் கொலவாழ தொங்கல்கள் எங்க ஐயா சுடலைக்கு கைலாசத்துல இப்ப நடந்தது வாத்தியால ஒரு கொடை இப்ப நடந்தது அல்லவா வீட்டு கொடை நடந்தது மாதிரி அந்த கைலிங்கேரி வாசலில் பகவானோட கையா மகனான சுடலைக்கு தனி கொடை கொடுக்க போறா தனி கொடை கொடுப்பதற்கு மகனுக்கு பயந்து எவனாவது தாப்பம் அவனுக்கு பயப்படுவானா இப்போ பயப்பட மாட்டாங்க ஐயா சுடலைக்கே ஆண்டவன் பராசக்தியும் 3.25 நாளிய பதறி நின்றுருக்காங்க ஐயா எடுத்த சொருவத்தை பார்த்து ஏ மகனே ஐயா சுடல உன்னுடைய அட்டகாசம் கைலைக்குள்ள ஆகாதப்ப ஆகாது மகனே உனக்கு கேட்க பலிபாரங்கள் அல்ல தாரம் அப்பா பலக்கை கொடுப்பாரா பலக்கை கொடுக்கும் போது இந்த ஐயா சுடலைக்கு தனி வில்லடிச்சு பாடணும் அல்லவா மருமகனுடைய ஆட்ட பாட்டத்தை எல்லாம் பார்க்கணும் அல்லவா மாமனார் பார்க்கணும் அல்லவா ஆமையோ எங்க மாமாவை அழைத்திடு மாயாண்டி சொன்ன அப்பன் கடவுளான பகவா ஆலிலையில் பள்ளி கொண்ட ஹரிராமன கூப்பிடுதா ஏ பால் கடலில் பள்ளி செய்யும் பச்சமலை பாரா ஏ மயிற்றுன மாயவ
கொண்டு திருப்பால் கடலை விட்டு சிவனுடைய கைலாசம் எங்க திருமாலும் வருவாரா கண்டபெருமான் கைலாசத்துக்கு வாரார். வந்த அத்தான பாக்காரு. அத்தான் காவி வேட்டி யோக வேட்டி கட்டி ஐயா சுடலைக்காக ஒரு கோமரமா நின்னு கொண்டு ஆதிபராசக்தி ஐயா சுடலைக்கு ஒரு கோமரமா நின்னு கொண்டு நிக்கதை பார்த்தார். என்னத்தான் இது ஒரு வேஷமா? இது வேணுமா உமக்கு இந்த வேஷம்? இது ஆடிய திருவிளையாடல் போதாதா? போதாதாத்தானோ 64 திருவிளையாடல் ஆடி முடிச்சிட்டேர பகவானே. இப்ப என்ன அலங்கோலமா நிக்கிற? அகுமான சின்னம் என்ன என்று கேட்கார் என்று அத்தானை பார்த்து மைத்துனர் கேட்டார். இந்த சிறப்பான நேரத்தில் பாடும் புலமையை பரிசளிக்க வேண்டும் என்று என்னை பரிசளித்த அன்பு சீமான் மேலே மூணாத்து பகுதியில் முக்கடல் வாரத்தில் சிவலப்பேரி நதிக்கரை ஐயாவான செஞ்சுடல ஆத்தாங்கர வாரத்தில் சிவலிங்கமா இருந்தார். சிவலிங்கமா இருக்கும் போது அதுல ஒரு யாதவர் சன்னியாசி யாதவர் தான். ஆடு மேச்சு வரார எங்க ஆண்ட வந்த மாயான் சிவலப்பெரி ஊருக்குள் சன்னியாச்சி யாதவர் ஆடுதான் மேய்க்கும் போது ஐயாவனமாயான் ஆண்டி நல்ல வேடம் கொண்டு பண்டாரஞ்சாடையில் சன்னியாசி யாதவர் மறிப்பாரமாயான் ஐயாவை யாதவர் தண்ணி தாகம் அதிகருக்கு. அதனால யாதவர் ஆட்டுப்பால் கறந்து தாரோம். பனவோல பட்டையில கறந்து தரும். எங்க ஆதிமகன் மாயான் சன்னியாசி யாதவர்கிட்ட ஆட்டுப்பால் காட்டவோ சொல்லுதரையாதவர் ஐயாவே சுவாமி ஐயோ என்னுடைய ஆடியாலும் கலட்டாடு மலட்டாடு. ஓ சாமிய நம் பத்தி மேய்க்க ஆடு ஏழாடும் கலட்டாடு கலட்டாட்டிலையும் மலட்டாடு. என்கிட்ட பால் கட்டியனா பால் ஆட்டுப்பால் இல்லைன்னு சன்னியாசி யாதவர் சுடலை என்று தெரியாம மாயாண்டின்னு அறியாம ஆட்டுப்பால் கேட்க மாயாண்டி சொல்லுதார். சன்னியாசி யாதவர் போரு நல்ல ஆட்டுலதான் இப்பம் போய் பாரும் ஐயா பாலு சொரக்கும் ஐயோ பனவோல பட்டையில பால் கறந்து வாரும் மாயாண்டி சொன்ன போது சன்னியாசி யாதவர் ஏழாடு கலட்டாடு அதுல ஒரு போராட்டு முன்னார் சன்னியாசி யாதவர் பனவோல பட்டை போட்டு ஆட்டுக்கு முன்னால் பட்டைய யாந்துறார். பட்டைய யாந்தும் போது கிளட்டாடு மலட்டாடு ஏ பாலு அங்க சுரக்குதையா.
முளைக்க நினைச்சு வந்த யாதவரும் ஐயா சுடலைக்கு பட்டார கிளவமின்னு ஆண்டி கிளவமின்னு இறந்து உன்ன ஆண்டின்னு சன்னியாசி கோனார் பட்டையில பால் புடிச்சு கொண்டுகிட்டு வாரார். கொண்டு வரும் நேரத்தில சித்தாத்தங்கரையில மூணாத்து பிரிவில ஐயாவனமாயான் யாதவர்க்கு முன்னா சிவலிங்கமா முளைக்கார அந்த சிவலப்பெரி நதிக்கரையில் சிவலப்பெரி வந்தவரா சிவலப்பெரி சுடலை என்றும் சிவலப்பெரி மாயாண்டியா சிவலப்பெரி முண்ட சுவாமி ஊரெல்லாம் ஒன் பேரு ஏ உலகம் எல்லாம் ஒன் புகழ். நாட்டாறு மக்கள் எல்லாம் ஐயா சுடலைன்னா அசந்து பயப்படுவா. பயந்து நிற்கும் மக்களுக்கு வரம் கொடுப்பார் மாயாண்டி. சிவலப்பெரி காத்ததால சிவலப்பெரி ஏ சிவலப்பெரி மாயாண்டி ஐயா ஊய்க்காடு இருந்ததால ஊய்க்காட்டு சுடலை என்றும் ஊய்க்காட்டு ஜமினி என்றும் அங்க ஒரு நிலைய வாங்கி ஆறு மங்கலம் போவார். ஆறு மங்கலம் போயல சங்கரம் பிள்ளை இடத்துல ஐயா சுடலதா அங்க சுடலை என்று ஆறு மங்கலம் சுடலையாக ஆறு மங்கலம் ஏ கொலுவிருந்தார் மாயாண்டி. இந்த ஜனபால நேரத்தில் வாடும் தாண்டி மதி கொழுந்த மல்லிகப்பு வாசகந்தான் ஏ செஞ்சுடல மாயாண்டி பேச்சி மகன் சுடல ஈச்ச நமஞ்சாபுரத்து மாயாண்டிய நீ பேராண்ட ராசன் தானே நீ புகழாண்ட தெய்வம் தானே ஏ ஐயாவே செஞ்சுடல நீ மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மையானத்தில் வளர்ந்த பிள்ளை நீ சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை நீ தில்லவனம் போன பிள்ளை ஏ பேச்சிக்கு மகனாக நீ தலைமகனா அமர்ந்த மகன் ஏ ஐயாவான் செஞ்சுடல மூணாம் ஜாம வேளையில பரணி ஏறி முடிச்சவரா கரும்பு பால் குடிச்சவரா ஏ ஐயாவான் பேச்சி மகன் நமஞ்சாபுரத்து மாயாண்டிய நான் கச்சே வரைஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கல் வச்ச இங்க நமஞ்சாபுரத்து மாயாண்டிய வலது வரம் சுங்கலில வருணதேவ ஆச்சாரம் ஏ ஐயா சூடலைக்குத்தான் இடது வரம் சுங்கலில எனக்கு யாமதேவன் அச்சாரம் முன்பரத்து சுங்கலில இங்க நமஞ்சாபுரத்து மாயாண்டிக்கு ஏ மோகனியாள் அச்சரம் பெண்பரத்து சுங்கலில அந்த பிரம்மனோட அச்சரம் ஏ ஆண்டவன் தான் செஞ்சுடல ஜல்லடமும் கொல்லாம அந்தாவரக்க மணியழகும் 7 மணி வல்லையம்மா நமஞ்சாபுரத்து மாயாண்டிக்கு இடுப்பலூர் ஜல்லடம்மா ஏ சுடலைக்குத்தான் நீ உல்லாச நடையழக உனக்கு சாந்து கச்ச சல்லடம்மா ஏ பேச்சி மகனே மாயாண்டியா உனக்கு சர்வக்கர குல்லாவா உனக்கு ஆன பந்தம் ஒரு கையில எங்க நமஞ்சாபுரத்து சுடலைக்குத்தான் ஏ சுடலைக்குத்தான் உனக்கு அழுக்கு தடி மர
நமச்சாபுரத்தே சுடலைக்குத்தான் உனக்கு 7 மணி வல்லையம்மா ஏ பேச்சி மகன உனக்கு இடுப்பில் ஒரு புறத்து மாயாண்டியா நீ ஆணைக்கு ஆனழக நீ ஆனழக நீ அம்பல சிலையழக நீ ஆனழக நீ செக்க நல்ல சிகப்பழக நமச்சாபுரத்தே மாயாண்டிய நீ செந்திருக்க பொட்டழக நீ கட்டழக மாயாண்டி பொட்டழக நீ பொட்டழக நீ கண்ணாடி மூக்கழக பொட்டழக எங்க நமச்சாபுரத்தே பேச்சி மக நீ செம்பு நல்ல சிலையழக நீ சிலையழக நீ செந்திருக்க போட் 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 போட்டு எங்க அடங்காத சுடலைக்கு அந்த கைலாசத்திலே ராமபெருமான் வெள்ளடிக்க எங்க ஹரிராமனே ஐயா சுடலைக்கு மருமவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆணழக ஆதி கைலாசத்தில் யாரும் இல்லை என்று என் பெருமாள் நவநீத நாராயணன் அவர் ஐயா நல்லருவ நாணலாக்கி நல்லருவ நாணலாக்கி நாணலாக்கி ஐயா நன்றி தலைய குணமாக்கி நமக்கரத்த 9 மணியாக்கி ஏ ஹரிராம அண்ணாவிக்கு பாட இருக்கார் ஏ ஆதி மூலம் கொடம் அடிக்க வேலை வேறும் வலம் பாட நாரதரும் உடுக்கடிக்க ஏ தான வேற தாளம் போட கலைக்கோட்டார் கட்டடிக்க எங்க ஐயா நமச்சாபுரத்தானுக்கு ஆதி கைலாசத்துல மாயக்கண்ணு எங்க சுடலைய வெள்ளில எப்படி கோப்பிடுதார் தெரியுமா தானை தன்னா தனனை தன்னா தனனை தன்னா அண்ணா தந்தேனை தோம் தனனை தன்னோ உனக்கு வேலையான வேலை ஐயா ஏ மாயாண்டியா உனக்கு விளையாடும் சாமந்தானா ஏ மருமகன மாயாண்டியா மடுவிளக்குள் பிறந்த புள்ள நீ பிறந்த புள்ள நீ மாயனாக வந்த சுடரொளிவில் பிறந்த புள்ள செஞ்சுடல மாயாண்டி முண்டமாக பிறந்த புள்ள தலைமகனே முண்ட சுவாமி கைலாசன் நதியில மருமவன் சுடலகித்தான் மாமனாரு பாடுதார மருமகனும் ஆடுதார ஏ அப்பா மேல பயிரெடுத்து ஏ பயிரெடுத்து இந்த அரும பிள்ளை இவன் ஆடுதான்
மாலை போட்டு மாலை போட்டு கடவுள் சுடலையாக ஆடுவாரா மாலை போட்டு அப்படி ஆடும் மாயாண்டி சொல்லுதார் ஏ மாமாவே மாயக்கண்ணா என்னுடைய பிறவிராமத்தை சொன்னீர நான் வளர்ந்த இடத்தை சொல்ல வேண்டாம அந்த மையான கட்டத்தை நல்லா பாடுங்கள் என்று எங்க ஐயா சுடலை மாமனை எதிர்த்து கேட்காரு. உடனே மருமகனுக்கு எங்க ஐயா மாய கண்ண அந்த மையான கட்டத்தை என்ன பாடுதார் தெரியுமா? மையான களமதியில வடியா சுடல மாடா மாண்ட பிணமு வேவுதப்பா உனக்கு மாண்ட பிணம் வேவுதப்பா வடியா சுடல மாடா ஆத்தில்லவன களமதில வடியா சுடல கண்ணு எனக்கு சுட்ட பிணமு வேவுதப்பா எனக்கு சுட்ட பிணமு வேவுதப்பா வடியா சுடல கண்ணு சுடல மாடா கருவி பிணமு வேவுதப்பா உனக்கு கருவி பிண வேவுதப்பா எட்டு மாத்த சொல்லிதானையா சுடல வடியா சுடல கண்ணு வடியா சுடல கண்ணு இடமிருந்து மொரியுதார சுடல ஐயா இடமிருந்து மொரியுதார சுடல ஐயா ஏ வடியா சுடல ராஜா மண்டையிலது பிடிக்கு சுடல ஐயா சுடல ஐயா வடியா மாயாண்டி வடியா மாயாண்டி இருந்து பிணமு வேவுதப்பா சுடல ஐயா இருந்து பிண வேவுதாள சுடல கண்ணே வடியா சுடல ராஜா சூலியப்பா சுடல ஐயா சுடல ஐயா வடியா சுடல மாடா வடியா சுடல மாடா சபம் இருந்து வேவுதப்பா சுடல ஐயா சபம் இருந்து வேவுதப்பா சுடல கண்ணே வடியா சுடல மாடா மாயக்கண்ணம் மையானம் பாட பாட அமையோ மாயாண்டி நின்ன ஆட்டத்தை பாத்தி என்ன பாத்தின்னு சொன்னா தேவர் மாதர்கள் எல்லாம் பயந்து நிக்கார்கள் உடனே ஆடக்கூடிய அத்தாம் பகவான கண்ணபெருமான் கையை எட்டி பிடிச்சுக்கிட்டாரு என்னதான் உமக்குதான் ஆட தெரியும்னு ஆடுதீரோ
இந்த கைலாசத்துக்குள்ள ஆடப்படுமா? நீர் ஆடக்கூடுமையா? இந்த கைலாசத்துல நீர் ஆடு நீர்னா இந்த கையில உள்ளவங்க எல்லாம் ஆடிடுவாங்கல்ல. ஆடிட்டாங்கன்னா அப்புறம் கைலாசம் ஆட்டத்தை பிடிச்சிரும். பிடிச்சிரும் ஐயோ. அதனாலே அத்தான் உங்க பிள்ளைக்கு வாத்தி வரம் கொடுத்து வாத்திலை விட்டு அனுப்புங்கள் என்று வாய கண்ணன் சொன்ன போது சொன்ன நேரத்தில் ஏ ஐயா நமச்சாபுரத்தான நீ பூலோக சீமைக்கு போனீன்னா உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 1008 சிவதலம் இருக்குதப்பா. உங்க மாமாவுடைய தலம் 108 திருப்பதி இருக்குதப்பா. நீ பூலோகத்துக்கு போக வேணும் என்று எங்க ஆண்டவன் பகவான் மகனுக்கு அனாக்கு வாரம் அழைக்கு வாரம் நெல்லு வாரம் கொல்லு வாரம் 1008 வரம் அதேதான் அண்ணா அப்பாட்ட வாங்குவாரா அங்க நிலையம் அது வாங்கி கொண்டு என் பேரு சொல்ல பிள்ளை வாரம் அந்த கைலாசம் தான் கடந்து தான் கடந்து இந்த பூலோகம் இறங்கி வாரா பெரும்படையும் அண்ணா தயராத்து கூடாரம்மா அண்ணா அப்பாட்ட வரமும் பெற்று இந்த பூலோகம் வர வேறும் ஏ எங்கே வராரா பச்சை தண்ணி விளக்கறியும் அந்த மைதம் பிச்ச வாசலுக்கு பிச்ச வாசலுக்கு எங்க சுடலை தான் வார போதே மக்கத்து நகரத்தில மைதாண்டவன் வாசலில அந்த இஸ்லாமிய கூட்டங்களும் ஐயா வருஷத்தில் 3 நாள் அண்ணா அல்லாவோட மதத்தை சொல்லி அந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கந்தீரி நடத்துதார அந்த கூட்டத்தை பார்க்கார தளத்தில உயர்ந்ததாலும் பச்சை தண்ணி விளக்கறிய இந்த தளத்தில பார்த்திருக்கோம் மைதாண்டவன் வாசலில பொது நிலையும் வாங்கிறணும் ஏ வாங்கிறணும் நம்ம பேர வணங்கணுமே பிடிக்க வர சுடல செவிட்டில அடிப்பார் பியாச்சி மகந்தானே நமச்சாபுரத்து சுடலை பச்சை கோடி கம்பங்களை துண்டாக நொறிப்பாரா
பள்ளியில பள்ளியில பரவர பருவத்தில தட்டுவாரா இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் தொழுதுகிட்டு இருக்கும் பெண்ணு எங்க துண்டு மாட்டலும் இஸ்லாமிய பெண்கள் மேலை சுடராளி எரிவாரா மாயாண்டி அமையோ மக்கத்து மைதம் வெள்ளி வாசலில் 8 நாள் ஒரு வாரமாக அட்டகாசம் பண்ணுதாரே இஸ்லாமிய பெண்கள் மேலே செங்கத்துண்டு மாட்டெலும்பு அள்ளி எரிதாரே அந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பயந்து பேயோ பெஜாசோ என்று காத்தோ கருப்பு தெரியலையே செங்கத்துண்டு மாட்டெலும்பு நம்ம மேல எரியுத இது யாரா இருக்கும் அந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பாப்பா கிட்ட ஓடி வந்த பெண்கள் எல்லாம் பாப்பாவை மீறலப்ப பாப்பாவை மைதலப்ப ஐயாவை சிந்தாலப்ப இதனால் இதுவரைக்கும் மக்கத்து மைதாண்டவ வாசல்ல கோபுரம் உடைஞ்சதில்ல கொடிமரம் புடுங்கினதில்ல கிடையாது ஐயா கவதங்கள் நொறுங்கினது கிடையாது உங்க பெண்கள் எல்லாம் நாங்க மத்தியானம் வெள்ளிக்கிழமை தொழுதுகிட்டு இருந்தோம் ஐயோ தொழுகையிலை செய்து மண்ணும் போது ஆமா எங்க மேல மாட்டெலும்பும் எங்க துண்டு வாரி குமீத ஐயா இத நீங்க பாக்கலன்னா மைதாண்டவன் பள்ளிவாசல் அழிவது நிச்சயம் மாறும் முன்னாலே பெண்கள் எல்லாம் சொன்ன போது மீறலப்ப பள்ளிவாசல் ஓடி வாரோ நடந்திருக்கும் செய்திகள் ஆலயத்தை பாக்காரே வாவாலப்ப மைதம் பிச்சலப்பையும் லெப்பமார்களும் அந்த மைதாண்டவன் வாசலை சுத்தி பார்த்தார்கள் கோபுரம் உடைஞ்சு கொடிமரம் பிடிங்கிருக்க பள்ளி வாசலுக்குள்ள செங்கத்துண்டு மாட்டலும் மாறி குமிஞ்சு கிடக்க இது யாரா இருக்கும் ஒரு கோடை அங்க பார்க்கணுமே பார்க்க வேணும் எங்க மீறலப்ப வாவாலப்ப மைதம் பிச்சலப்பையும் லெப்பமார்களும் கோடாங்கிய தேடி லெப்பமார் வாரா நமச்சாபுரம் மாயா துருவத்தை மாத்தி அந்த கோடாங்கி வேட கோலக்கார சால வேதத்தை மாத்திய கோடாங்கியா நிக்க லெப்பமார்கள் எல்லாம் பாக்காங்க என்னடா நம்ம நாட்டுக்கு புதுசா கோடாங்கி வந்திருக்கானே இவன் பெரிய கெட்டிக்காரனா இருப்பானோ இந்த கோடாங்கி அழைக்க வேணும் பள்ளிவாசல்ல கொண்டு போய் கோடாங்கி அடிச்சு குறிகாக்க வேணும் ஐயா சுழல மாயாண்டின்னு முண்டசாமின்னு தெரியாமல் எங்க லெப்பமாருக்கு முன்னால மார்வேஷம் போட்டு நிக்கான் அவசியாபுரத்தான் மாயாண்டி நிக்காரு இஸ்லாமியம் முஸ்லிம் கூட்டம் எல்லாம் இந்த கோடாங்கி வேதத்தை பார்த்து அப்ப கோடாங்கிட்ட லெப்பமாரி என்ன கேட்க தெரியுமா கேட்கார்கள் ஒரு என்னையா சொல்லையா வந்த வழியாக வந்தது என்னையா பேர சொல்லையா சொல்லையா நகரம் சொல்லையா நாட்டுக்கு வந்ததொரு வியாபாரம் என்னையா ஏ ஐயா
கோடாங்கி உங்க ஊர் என்ன தேசம் என்ன உங்க நாடு என்ன நகரம் என்ன ஐயா உங்க ஐயா பேரு என்ன உங்க ஆத்தா பேரு என்ன 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 எண்டோ மீராலப்ப வாவாலப்ப மைதம் பிச்சலப்பையும் கேட்கவா கேட்ட போதே எங்க ஐயா பேச்சி மகன் என்ன சொல்லுதா ஏ ஐயா லப்பமார்களா லப்பமார்களா நான் பிறந்தது கைலாச மாமல ஆமையோ எங்க அப்பா பேரு ஜெவனு கோடாங்கி 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 எங்க அப்பாவுக்கு தவங்கு வயசாயிடுது அவர் கோடாங்கி அடிக்க முடியாத வயசு ஆமையோ எங்க அப்பாவுக்கு பதிலாக நாடெல்லாம் கோடாங்கி நாடு சுத்தி வார ஐயா எங்க அப்பா பேரு ஜீவன கோடாங்கி என் பேரு ராமலிங்க கோடாங்கி கோடாங்கி நாமத்து பிழப்புக்காக ஒவ்வொரு தேசத்துக்கும் கோடாங்கியா வந்திருக்க கோடாங்கியா வந்திருக்க மாறு கூட்டமெல்லாம் ஐயா சுடலை என்று தெரியாமல் அவரை கோடாங்கியா நினைக்க ஓ ஐயா ராமலிங்க கோடாங்கிய 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 உமக்கு பேரு நல்ல பேர் விட்டுருக்கீங்கள விட்டுருக்கீங்க உமக்கு அதனால எங்க மைதாண்டவன் வாசல்ல வாசல்ல ஒரு அட்டாதுட்ட நடக்குது ஐயா ஆதாளி போடுது அது காத்தா கருப்பா பேயா பெஜாச்சா என்று பார்க்க வேணும் இல்ல அல்லா குத்தமா தெய்வ குத்தமா குத்தமா என்று கோடாங்கி நீ வரவே கோடாங்கி அடிக்கணும் குறிப்பாத்து சொல்லணும் லப்பமார்கள் எல்லாம் கோடாங்கின்னு நினைச்சு கூப்பிடுதார்கள் அப்ப ஐயா சுடலை மாயாண்டி நமச்சாபுரத்தான் என்ன செய்தாரு அந்த கோடாங்கியா நின்னுகிட்டு ஏ லப்பமார்களா உங்க மதம் இஸ்லாமிய மதம் மதம் அல்லவா எங்க மதமும் இந்து மதம் சிவன் மதம் அல்லவா எங்க மதத்துக்கும் உங்க மதத்துக்கும் நாங்க கோடாங்கி அடிக்க வரணும்னா சொன்னா நான் கும்பிடும் குலதெய்வம் சிவன் அல்லவா ஆமையோ கும்பிடுத தெய்வத்துக்கு நீங்க கேட்கதெல்லாம் தர முடியுமா முடியுமா என்று லப்பமாரிட்ட கேட்கவ லப்பமாரெல்லாம் சொல்லுதா என்ன சொல்றார்கள் ஐயாவே கோடாங்கி என்ன பொருள் வேணாலும் வாங்கி தாரோம் நாங்க இல்லன்னு சொல்ல மாட்டோம் ஐயா எங்க பள்ளிவாசல நடக்கக்கூடிய அட்டூழியத்தெல்லாம் அது ஆளு குத்தமா தெய்வ குத்தமான்னு தெரிய வேணும் அல்லவா கோடாங்கி அடிக்க நீர் தான் வரணும்னு கூப்பிடுறாங்க ஐயா சுடலைய கூப்பிடுறார்கள் எப்பமார்கள் அப்ப பார்த்தாரு ஐயா சுடல என்ன சொல்றான் இவங்களை விடக்கூடாது விடக்கூடாது போ இவங்களை வச்சுதான் இந்த மக்காவில தனி நிலையம் வாங்கணும் எந்த ஐயா நமச்சாபுரத்தான் ஏ லெப்பமார்களா வணங்கும் தெய்வத்துக்கு என்ன பரிவாரம் வேணும் தெரியுமா என்ன வேணும் ஐயா அட்ட கும்பை 8 வேணும் அதுக்கு 10 வேணும் பொங்கி படப்பு போட புழுங்கரிசி பதக்கு வேணும் பச்சரிசி படப்பு போட பதக்கரிசி எனக்கு வேணும் ஐயா வேலப்பமாரே மாளாத குமரியாவா வலது கால் மண்ணு வேணும் ஈடாத கண்ணு குட்டி இடது கால் மண்ணு வேணும் காட்டு சாம்ப வேணும் உள்ளக்கரை வேணும் வீட்டினுட சாம்ப வேணும் வெள்ளை அடுப்பு வேணும் இத்தனையும் தருவையான ஆண்டவன் வாதலுக்கு ஓடாங்கி வருவேன் ஐயோ நான் புரியவும் சொல்லுவேனே
கும்பிடும் தெய்வத்துக்கு பரிவாரம் அட்டகொம்பை 8 வேணும் வேணும். அதுக்கு 10 தேங்காய் அதையும் வேணும். கொஞ்சம் படப்பு போட புழுங்கரிசி குருணி பதக்கு வேணும். பச்சரிசி படப்பு போட பதக்கரிசி வேணும் வேணும். ஐயோ அறுத்தறிய 6 கோழி 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 வேணும். எடுத்து வெட்ட 7 கிடா கடாயி வேணும். 7 எப்பமார்களா வேற என்ன என்ன? சுடுகாட்டு ஜாம்ப சுள்ளக்கர ஜாம்ப வீட்டினுடைய ஜாம்ப வெள்ளாய் அடுப்பு ஜாம்ப வேணும். பாலாத குமரி வலது கால் மண்ணு மண்ணு வேணும் மண்ணு வேணும். ஈடாத கண்ணுக்குட்டி இடது கால் மண்ணு மண்ணு வேணும் மண்ணு வேணும். இத்தனையும் என் தெய்வத்துக்கு நீங்க பரிவாரத்துக்கு தந்தி என்ன தந்தேன்னு சொன்னா இந்த கோடா அங்கே வந்துருவேன் கோடா அங்கே அடிச்சிருவேன் சொன்ன போது சொன்ன நேரத்தில் நீராலப்ப வாவாலப்ப மைதம் பிச்சலப்பையும் வெப்பமார்களும் ஓடாங்கி கேட்ட சாதனங்கள் எல்லாம் ஐயா அள்ளி பணம் செலவு அந்த பரிவாரத்தை வாங்குவோம் கோடாங்கிய அளப்ப எங்கள் அப்பமார்கள் கோடாங்கின்னு கூட்டிக்கிட்டு கூட்டி கொண்டு அந்த மைதாண்டவ வாசல் கொடிமரத்து பக்கத்தில வந்தாரு. கொடிமரத்து பக்கத்திலே ஐயா சுடலை கோடாங்கியா உட்கார்ந்து இருந்து கொண்டு கொண்டு வந்த விக்கிற அவர் கொண்டு வந்த விக்கிற விநாயக பெருமான் வேலவர் கலைமகா விக்கிரங்கள் இந்த விக்கிரங்கள் எல்லாம் வரிசையாக எடுத்து வச்சு கொண்டு அந்த ஐயனையும் அம்மை அப்பாவையும் அம்மையோ எங்க ஐயா சுடலை எப்படி கும்பிட்டு வரங்காக்கா தெரியுமா? எப்படி அண்ணே? ஒன்னாவது கம்பளமே கம்பளமே அம்மா கம்பளமே வடிவாய குட்டி தாத்தா தாய குட்டி தாத்தா மாளே